ஐம்மா அதை பாருங்கடா, நைட்டு டிஃபன் காலையில் வந்து பருப்பை ஊற வச்சுட்டு போயிட்டேன். இப்போ பாருங்க, காஞ்ச மிளகா, உப்பு, இதை பாருங்கள் காஞ்ச மிளகா தெரியுதா, காஞ்ச மிளகா, உப்பு, பருப்பு மட்டும் போட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிருங்க. அதில் வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதில் போட்டுருங்க. இல்லைன்னா ஒரு எண்ணெய் கடாய் விட்டு, அந்த தோசை கடாயிலேயே எண்ணெய் விட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அந்த வெங்காயத்தை அதை வந்து இதில் போட்டுருங்க. இல்லை பச்சை வெங்காயமும் பொடிசாக நறுக்கி நிறைய வெங்காயம் போட்டு தோசை சுட்டு சாப்பிடணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. சூப்பராக இருக்கும். நல்லா நைஸாக முருகலாக ரோஸ்ட் மாதிரி சுட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் துவரம்பருப்பு தோசை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ஓகே, தேங்க்யூ. இதை பாருங்களா, மாவு வந்து நம்ம தோசை பதத்துக்கு வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக வேணாம். இப்போ பாருங்க, அதே பதம் தான். பாருங்கள், இந்த வெங்காயத்தை வந்து நம்ம ஏன் வந்து கடாயில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோன்னா, அந்த வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி போட்டோன்னா அப்படியே முழுசாக இருக்கும் இல்லையா, அதில் தோசையில் போயிட்டு வேகாதில்ல, அப்போ நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு துளி நேரம் வந்து நம்ம வதக்கிட்டு அதில் கொட்டிட்டோம்னா இது எல்லாமே சிங்கிளாக பிரிஞ்சிடும். அப்போது அது வந்து கரெக்டாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம லைட்டாக தான் அது பிரியிற வரைக்கும் தான் வதக்கிட்டு இப்போ இதில் கொட்டிட்டு தோசை ஊற்றிடணும். ஓகே, பாருங்க, தோசை நல்லா முறுக்கலாம். இதை பாருங்கள், சுட்டுருக்கேன் பாருங்கள். தண்ணி தெளித்து நல்லா எண்ணெய் விட்டு நல்லா சிம்மில் வச்சு சுடுங்க. என்ன சூப்பராக வந்து பொறுமையாக பண்ணணும். ஏன்னா அது வந்து பருப்பு இல்லையா, அது கொஞ்சம் நேரம் ஆகும். பக்கத்தில் இருந்து கடாயை திருப்பி சிம்மில் வச்சு பொறுமையாக வந்து சுட்டு 2 பக்கமும் சுட்டு எடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரேஷன் துவரம்பருப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க துவரம்பருப்பு தோசை.